உன்னை விலை கொடுத்து வாங்க சொல்கிறேன். நான் கடவுளை விற்கல, உன்னை காட்டி கொடுக்குறேன். நல்லா புரிஞ்சு வச்சுக்கோ, கடவுள் நான் விற்கல. சூன்யன்னு ஒரு வீடியோ போட்டுக்கிறேன், அதை பாரு, அதில் கடவுள் உனக்கு புரிஞ்சிடும். அதனால் நான் என்ன விற்கல. நிறைய பேர் தப்பாக நினச்சிக்கிறான். ஒருத்தர் சொல்லிட்டு போயிட்டா அந்த மாதிரி ஒன்றுமே இல்லாத ஒன்று விற்கிறாருன்னு நீங்கள் அதே யோசனையில் இருக்கிறீங்க. அதெல்லாம் நான் விற்கல, உன்னை தான் விற்கிறேன். உன்னை எங்கேயோ தொலைச்சிட்ட, நீ எங்கேயோ காணாமல் பண்ணிட்ட, உன்னை அவமானப்படுத்திட்ட. உனக்கு உன்னை தெரியாது, உங்ககிட்ட என்ன ஸ்பெஷல் இருக்குதுன்னு உனக்கு தெரியவே தெரியாது. காசு கொடுத்தா சொல்லி தருவோம், அவ்வளோதான். காசு தர முடியலன்னா பரவாயில்ல, 50 நாள் வேலை செஞ்சானாலும் நிறைய ஐடியா வச்சுக்கிறேன். இல்லை 12 வாரம் தொடர்ந்து வந்தாலும் மாதிரி பல ட்ரிக்ஸ் எல்லாம் வச்சுக்கிறேன். பட் உன்னை தானே உனக்கு தேவையில்லாமல் போயிடுச்சு. இந்த உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு யாரை மட்டும்தான் வேணாம், அவன் மட்டும்தான் வேணாம், மற்றதெல்லாம் வேணும். அவனை அவமான பதத்தில் ரெடியாக இருப்பான். யார் முன்னே போய் நின்று டக்குன்னா சொல்லிடுவான், நான் ஒரு பீஸ் வேஸ்ட்டுங்க. யார்? மனுஷனால் மட்டும்தான் இது சொல்ல முடியும், வேறு யாரும் இல்லையா? சிங்கம் கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்க்கும், பெரிய யானையை கூட என்ன பண்ண முடியுமான்ட்டு, அடிக்க முடியுமான்ட்டு. மனுஷன் என்ன பண்ணுவான்னு நினைக்கிற? உடனே கை கட்டி வாய்ப்பொத்தி, உன்னை அறிவது தான் கடவுள் அறிவதும், கடவுள் அறிவது தான் உன்னை அறிவதும். புரியுதா? உன் இதே எதனால் துடிக்குது?